சென்னை தமிழ் ட்ரெண்டிங் விவசாயிகளுக்கு வணக்கம். நான் உங்க ராஜு பேசுறேன். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அது புரட்சி தலைவரின் இதயக்கனி திரைப்படத்தின் விளம்பரத்தில் நம்ம எடப்பாடி ஐயாவுடைய புகைப்படம் போட்டு தேர்தல் வாக்குறுதிகளை இந்த லிஸ்ட் பேப்பர்ல விளம்பரம் கொடுத்துட்டு இருந்தோம். நிறைய பேர் சொன்னாங்க, என்னடா இது சினிமா விளம்பரம் மாதிரி இல்லையே, அரசியல் விளம்பரமாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த அரசியல் விளம்பரத்துல பாத்தீங்கன்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லியிருக்குமோ அது அப்படியே இன்றைய தினத்துல எடப்பாடி அவர் அறிவிச்சிருக்காரு. இது எதற்காக நான் சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, புரட்சி தலைவரின் பக்தர்களுடைய ஆழ் மனதில் இருக்கும் எண்ணங்கள், ஏக்கங்கள், அந்த வெளிப்பாடுகளை நம்ம விளம்பரத்துல வெளிப்படுத்துறோம். இன்று அதே எடப்பாடி அவர்கள் அறிவிச்சிருக்காரு மக்களுடைய சேவைக்காக. அதற்காக தான் இந்த பதிவு. அந்த லிஸ்ட் வருது, பாத்துருங்க. குடும்ப அட்டைதாரர்கள் பாத்தீங்கன்னா, அரிசி பருப்போட 1 கிலோ சமையல் எண்ணெயும் இலவசமா கொடுக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, அரசு பள்ளி மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பு இட ஒதுக்கீடு 7.5% நம்ம விளம்பரத்துல கொடுத்திருந்தோம். அதை கொடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதையே இப்போ 10% உயர்த்திருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அம்மா உணவகத்தை பத்தியே நம்ம அந்த விளம்பரத்துல போட்டு இருந்தோம். இப்போ அம்மா உணவகம் இருக்கிறத விட அதிகமாக இடத்துல நம்ம அம்மா உணவகத்தை செயல்படுத்தப்படும் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, அந்த அறிக்கையில எண்ணற்ற சலுகைகள் கொடுத்துருக்காருங்க. பாத்தீங்கன்னா, ஃப்ரிட்ஜ் கொடுக்குறாரு, தாலிக்கு தங்கம் கொடுக்குறாரு, ஸ்கூட்டி கொடுக்குறாரு. இந்த மாதிரி எண்ணற்ற சலுகைகள் அதுல அறிவிச்சிருக்காருங்க. பாத்தீங்களா, புரட்சி தலைவர் இன்றும் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கார், கடவுளாக வாழ்ந்து கொண்டிருக்கார். எப்பொழுதுமே புரட்சி தலைவர் பக்தர்கள் மனசில் என்றும் நிரந்தர முதல்வர் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம புரட்சி தலைவர் தான். அதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை. வரப்போற எலெக்ஷன்ல கண்டிப்பா நம்ம மறந்துடக்கூடாது, ஞாபகம் வச்சுங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அடுத்தடுத்த வீடியோல உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.